அனைவருக்கும் அலைவரிசையின் வணக்கம். நான் அன்டன் பிரகாஷ். அலைவரிசை சேனல்ல கடந்த 2 வாரங்களாக எந்த காணொளியும் போட முடியாம ஒரு சின்ன தடைன்னு வந்துருச்சுது. ஆனா போன வாரம் இந்து தமிழ் திசை நாளிதழினோட யூடியூப் சேனல்ல எழுத்தாளர் பாஸ்கரனோட ஒரு உரையாடல் நடத்தும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த உரையாடல்ல குறிப்பா இந்த புதிய ட்ரம்ப் நிர்வாகம் ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து வந்துக்கக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகம் அவங்க எடுக்கக்கூடிய அக்ரஸிவ் இமிக்ரேஷன் பாலிசிஸ் அதெல்லாம் பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னோட இம்பேக்ட் என்னவா இருக்கும், எது வந்து ரொம்ப சவாலாக இருக்கும், இப்படி ப்ராடு டாபிக்ஸில் உரையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த டாபிக்கள் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து அந்த வீடியோவை நேரடியாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த காணொளிக்குள்ள டாபிக் போகலாம். இதுவும் சமீபத்தில் நடந்த ஒரு டாபிக்கல் நிகழ்வோட சம்மந்தப்பட்டது தான். அது என்னங்கிறத கடைசியில் பார்க்கலாம். பார்பரா ஸ்ட்ரைசாண்ட் அப்படிங்கிற பேரை வந்து உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாலிவுட்டில் வந்து ஈகாட் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு இடத்துல ரொம்ப வெகு சிலரே தான் இருக்கிறாங்க. அந்த ஈகாட்னா என்னன்னா எம்மீஸ், கிராமிஸ், ஆஸ்கர்ஸ் அண்ட் டோனிஸ். எம்மீஸ்னா தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து அது வந்து புகழ் பெற்றுச்சுன்னா அதுக்காக ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய விருது. கிராமிஸ்னா வந்து மியூசிக் ஆல்பம்ஸ், அதில் கிடைக்கக்கூடிய விருது. ஆஸ்கர்ஸ்னா என்னன்னு தெரியும், திரைப்படங்களுக்கானது, உலகளாவிய திரைப்படங்களுக்கானது. டோனிஸ்னா பிராட்வே நாடகங்கள், ரியல் லைஃப் நாடகங்கள் எடுக்கப்பட்டதில்லை. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிராட்வேங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாடகங்களில் புகழ்பெற்றவங்களாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது. அந்த நாளையும் வாங்கினவங்க வெகு சிலரே. அதில் சமீபத்தில் எல்டன் ஜான், பிரிட்டிஷ் புகழ்பெற்ற பாடகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு கிடைச்சிது. பார்பரா ஸ்ட்ரைசாண்ட் வந்து இந்த ஈகாட் பெருமை மட்டும் இல்லை, 1983 அவங்க தயாரித்த இயக்கிய என்ட் அப்படிங்கிற வந்து படம் வந்து ஹாலிவுட்னோட முதல் பெண்மணி வந்து இந்த படம் நடித்து தயாரித்து இயக்கிய பெருமை அவங்களுக்கு உண்டு. ரொம்ப புகழ்பெற்ற நடிகை, ரொம்ப பெருமைக்குரிய நடிகையும் கூட. அவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரிய நடிகையும் கூட. ஸ்ட்ரைசாண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து ஹாலிவுட்டில் அவங்களுக்கு அந்த அந்த க்ளவுட் உண்டு. 2003 வந்து பார்பரா ஸ்ட்ரைசாண்ட் வந்து ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 90களோட கடைசியில் தான் வந்து இணையம்ங்கிறது வந்துச்சுது. அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து வெப்சைட்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒரு வெப்சைட் வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளோட படங்களை வந்து எடுத்து, ஏரியல் ஃபோட்டோஸ் மேலே எடுத்து அதை வந்து ஒரு ஒரு 2-3 பக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், பிக்டோபியா.com அப்படிங்கிறது என்னோட நினைவு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த பிக்டோபியா.comல வந்து தன்னோட பீச் ஹவுஸ், மாலிபு அப்படிங்கிற நகரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினோட படத்தை வந்து பார்த்த பார்பரா, அது வரைக்கும் பை த வே அந்த இவங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒரு நிகழ்வுக்கு முன்னால் 6 பேர் தான் பார்த்துருக்காங்க அந்த அந்த பார்பரா ஸ்ட்ரைசாண்டோட படத்தை. ஆனால் என்னோட படத்தை நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்பரா அவங்க மேலே வழக்கு தொடக்குறாங்க. $50 மில்லியன் வந்து நீங்கள் எடுக்கலைன்னா, இத்தனை தேதிக்குள்ளே எடுக்கலைன்னா நீங்கள் $50 மில்லியன் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்த அந்த படம், அதுதான் வந்து சொல்லப்போனால் முதல்ல இன்டர்நெட்ல வைரலாக போகிறது அப்படின்னு சொல்றதுனோட முதல் நிகழ்வு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து 6 பேர் பார்த்த அந்த படம் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் ரொம்ப விரைவில் பார்க்கப்பட்டுச்சு. அந்த அந்த விளைவுக்கு பேரே வந்து ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இது இன்டர்நெட்னோட புதுசு. இப்போ டெக்னாலஜி பற்றி, அதாவது மீடியா பற்றி படிக்கிறவங்களும் சரி, டெக்னாலஜி பற்றி படிக்கிறவங்களும் சரி, தெரிஞ்சுக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக வந்து இந்த ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு. இதையும் அதிகமாக தெரியணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்ட் என்னோட முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன, கோர்ட் கேஸ், அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சுது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக ஸ்ட்ரைசாண்ட் எஃபெக்டில் வந்து முதல்ல நான் இதை பற்றி கேள்விப்பட்ட போது என்ன நினச்சேன்னா, இது வந்து இன்டர்நெட்டுக்கானது மட்டும்தானா அப்படின்னா இல்லை.
16வது நூற்றாண்டிலேயே கத்தோலிக்க சபை வந்து லிபரட்டோரியம் ப்ரொஹிபிட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த புத்தகத்தை வந்துலாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட். அந்த லிஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க கத்தோலிக்க சபை நினைச்சது வந்து இப்படி கொடுத்தோம்னா இந்த புக்கை யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனா நிகழ்ந்தது வேற. அதுல அந்த லிஸ்ட்ல வந்து தங்கள் பேர் வராதா அப்படின்னு நினைச்சு எழுதக்கூடியவங்கலாம் வந்துட்டாங்க. ஏன்னா அதுல லிஸ்ட்டுக்குள்ள போச்சுன்னா அது வந்து பாப்புலர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ப்ரீ இன்டர்நெட் ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இருந்த அந்த லிஸ்ட்டை வந்து 1966ல சர்ச் வந்து நீக்கிட்டாங்க. டிஹெச் லாரன்ஸோட லேடி சட்டர்ஸிஸ் லவர் அப்படிங்கிற வந்து நூல் வந்து பிரிட்டன்ல தடை பண்ணப்பட்டப்போ அதுக்கப்புறம் தான், அது வரைக்கும் யாருமே அந்த நூலை பத்தி தெரியாதவங்க தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நூல் வந்த பிறகு எல்லாருமே வந்து பாப்புலர் ஆயிட்டாங்க. ஸோ நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், இது வந்து சமீபத்தில் உள்ள நிகழ்வு பத்தி அப்படின்னு. இது என்ன நிகழ்வு அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க.